அதாவது ஸ்பிரிட் வேர்ல்டில் இருக்கீங்களா, விசிபிள் வேர்ல்டில் இருக்கீங்களான்னு தெரியாது. அதனால தான் இந்த டிரான்ஸ் ஆனவங்க எல்லாருமே, பவுல் கூட 3ஆம் மனம் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நான் மாம்சத்தில் இருந்தேன்னா மாம்சத்து வெளியே இருந்தேன்னு தெரிலன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே ரியலாக இருக்குது. அப்போ இந்த மாம்சத்தில் இருக்கிறவங்க அங்கே அந்த வேர்ல்டுக்குள்ளே அந்த எப்படி மனுஷன் ஆதாம் தேவன் படைச்சார்னா, இந்த 2 வேர்ல்டுலையுமே அவன் என்ன செய்யலாம்? அவனுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. 2 வேர்ல்டுலையுமே அவன் இருக்கலாம். அந்த ஸ்பிரிட் வேர்ல்டுக்குள்ளே போனான்னா அங்கே பிதாவை பார்க்கலாம், தூதர்களை பார்க்கலாம், தரிசிக்கலாம், சிங்காசனத்தை பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். அதே நேரத்தில் பூமிக்குள்ளே வந்தான்னா மாமரத்தை எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதனால தான் அவனால் பிதாவோடு உறவாட முடிந்தது, அவனால் இந்த பூமியில் நடக்க முடிந்தது. ஸோ மனுஷனுக்கு இந்த 2 வேர்ல்டுக்குள்ளேயும் என்ன கொடுத்துருந்தாரு? அவனால் அக்சஸ் பண்ண முடியும். அவனுக்கு இருந்த அந்த ஜீவன் இந்த 2 உலகத்தையும் 2 உலகத்திலையும் தொடர்பு கொள்ள வைக்க முடிந்தது. தொடர்பு கொள்ளக்கூடியவனாய் அவனை வைத்திருந்தது. என்றைக்கு மனிதன் பிசாசின் வார்த்தையை கேட்டு பழத்தை புசித்தானோ அன்றைக்கு தேவனுக்கும் அவனுக்கு இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டது. ஜீவன் அவனை விட்டு நீங்கி போனது. மனிதன் குருடனானான். ஆவி மண்டலத்தை அவனால் பார்க்க முடியலை. அதுவரை பிதாவை பார்த்தவன் இப்போ அந்த சத்தத்தை கேட்டு பயந்து ஒளியிறான். இப்போ மனிதன் இந்த உலகத்தை மட்டுமே பார்க்கக்கூடியவனாய் மாறிவிட்டான். அதோடு பிதா விடலை, மறுபடியும் தன் சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பி சிலுவையில் அவனை வெற்றி சிறந்து மறுபடியும் நமக்குள்ளே ஜீவனை கொடுத்து, நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படும் வந்தேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து மறுபடியும் நம்மளை 2 வேர்ல்டுக்குள்ளேயும் இன்றைக்கு 2 உலகத்துக்குள்ளேயும் நாம் இயங்கக்கூடியவர்களாய் மாற்றி இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி கண்ணை மூடி நம்ம ஜோம் பண்ணோம்னா ஆவியானவரை உணர்றோம், ப்ரெசன்ஸை உணர்றோம், அனாயிட்டிங்கை உணர்றோம், கடவுள் பேசுகிற சத்தத்தை கேட்குறோம், வார்த்தையை கேட்குறோம். அவர் சொன்னதை கேட்டு இந்த பூமியில் செயல்படும் போது அங்கே அற்புதம் நடக்கிறத பார்க்குறோம். அவர் சொன்னதை கேட்டு ஒரு பிஸ்னஸ் தொடங்க அது சக்ஸஸ் ஆகிறத பார்க்குறோம். இந்த 2 வேர்ல்டுலையும் நம்மளால் என்ன பண்ண முடியுது? செயல்பட முடிகிறது. மறுபடியும் ஆதாம் இழந்து போன அந்த மகிமைக்குள்ளே நம்மளை கொண்டு வந்துட்டார் தேவன். இப்போ இதுதான் ஆதாமுடைய ஸ்டேட்டஸ், அவனுடைய நிலவரம் தான் இருந்துச்சு. இப்போ ஆதாமை எதற்காக படைத்தாரோ என்பதை நாம் முதலாவது புரிந்து கொண்டோம் என்றால், நாம் எதற்காக இந்த பூமியில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, ஆதாமை தேவன் படைத்ததன் நோக்கம். ஆதாமை முதலாவது எப்படி படைத்தார் அந்த விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, மனிதனை பூமியின் மண்ணினாலே தேவன் படைத்தார். எதுக்கு மண்ணிலேருந்து படைக்கணும்? மண்ணுக்கும் அவனுக்கும் ஒரு உறவு இருக்கியா, அந்த உறவை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, ஆதாம மண்ணில் படைக்கும்போது அவனுக்கும் இந்த பூமிக்கும் இருக்கிற ஆளுகைத்தன்மையும் உறவையும் பிரிக்க முடியாத அளவு அது இருக்கிறது என்பதை அவனுடைய சரீரத்திற்கு ஒவ்வொரு செல்லும் அதை என்ன செய்யும்? புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் மனுஷனை மண்ணிலேருந்து படைத்தார். நான் சொல்கிறேன், உங்களுடைய சரீரம் இந்த பூமியில் இருந்து எடுக்கப்பட்டது. உங்களுக்கும் இந்த பூமிக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. இதுதான் உங்களுடைய பூர்வ வரலாறு. நீ எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணுன்னா அதனோட பூர்வ வரலாறை பார்க்கணும். உங்களுடைய பூர்வாங்க வரலாறை நீங்கள் பார்க்கும்போது இந்த பூமி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வியாதிக்கும் வறுமைக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எதிர்மறையானதுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் 666 விட்டுட்டு ஓடுறதுக்காக தேவன் என்ன செய்யலை? நம்ம இந்த பூமியில் படைக்கலை. நம்ம மெதுவாக வரேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆதியாமிலிருந்து தொடங்கி வெளிப்படுத்தல் 22 வரைக்கும் கூட நீங்கள் மெதுவாக போகலாம், பிரச்சனையே கிடையாது. எல்லாவற்றிலும் தேவன் நம்மை எதற்காக இந்த பூமியில் சிருஷ்டித்திருக்கிறார், அதன் நோக்கம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மனுஷனை படைத்த உடனே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, ஆதாம் ஏவாளையும் படைச்சிட்டு, தம்பி உங்கெல்லாம் படைச்சிட்டேன், நல்லா இருங்க, வியாதி ஈதின்னு வந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் உங்களை கூட்டிகிட்டு போயிடுறேன். அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் அழகாக சொல்கிறாரு, தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி பூமியை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஸோ ஆதாமும் ஏவாளையும் படைச்சப்போ தேவன் சொன்ன வார்த்தை, நீ பூமியை நிரப்பணும்டா, நீ பூமியை கீழ்ப்படுத்தணும்டா, நீ பூமியை ஆண்டு கொள்ளணும்டா அப்படின்னு சொன்னார். இந்த 3 காரியங்களை சொல்லி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார்.
நம்ம எதற்காய் படைக்கப்பட்டோம்? இந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படிக்கு. பூமியை ஆண்டு கொள்ளும்படிக்கு. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை படைக்கும்போது அதில் ஒரு வார்த்தை சொல்லுது, இந்த பூமியை இப்போ இருக்கிற மாதிரி இன்னும் மேன்மைப்படுத்து அப்படின்னாராம். அந்த ஹீப்ரு வேர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா கடவுள் அவனை பார்த்து சொல்லும்போது, நான் உன்னை படைச்சிருக்கேன்லப்பா, இதை இன்னும் பெஸ்ட்டாக மாற்று, பெட்டராக்கு அப்படின்னாராம். பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு இடத்த தேவன் கொடுத்துருக்கிறாரு. இவன் என்னடான்னா இருக்கிறத விட்டுட்டு எஸ்கேப் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஏதேன் தோட்டத்தை இயேசு கிறிஸ்து படைச்சு முடிச்சுட்டு, பிதாவாய தேவன் படைச்சிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 3000 ஏக்கர் தான் சில சொல்கிறாங்க, 3000 ஏக்கர்னு சொல்கிறாங்க. அது ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஏதேன் மாதிரியே நீ என்ன செய், உலகத்தையே மாற்று, எக்ஸ்டெண்ட் பண்ணு, எக்ஸ்டெண்ட் த கார்டன் ஆஃப் ஈடன். அதான் அவர் சொன்னது. அவர் நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? மனுஷனுக்கு ஒரு சூப்பரான வேலையை கொடுத்தாரு. இவன் என்ன செய்கிறான்னா, எஸ்கேப் ஆயிடுவோம், எங்கிட்டாச்சும் காம்பவுண்டு சோரேறி குச்சி ஓடிடுவோன்னு நினைக்கிறான். இது ஒரு அடிமைத்தன மனநிலை அல்லவா? பிரபுக்களை ஆளுவது அடிமைக்கு எவ்வளோ வேணும், தகாது என்கிற வார்த்தை நிறைவேறுது பார்த்தீங்களா? பிசாசவனை பயமுறுத்தி வச்சிருக்கிறான். உங்களுக்காய் படைக்கப்பட்ட, இல்லைங்க இந்த உலகம் நமக்குரியது கிடையாதுங்க, உலகத்திலும் அதில் அன்பு கூறாதிருங்கள் அப்படிங்களாங்க. அப்போ உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்ன்றது என்னங்க? உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு ஒரு வார்த்தை வருது. அப்போ உலகத்தில் அன்பு கூறக்கூடாதுன்னா அப்போ ஏசி அன்பு கூர்ந்தார், அது பாவம்னா? ரெண்டு வார்த்தைக்கு வேறு வேறு அர்த்தம் இருக்கிறது. இங்கே உலகம் என்பது கண்கள் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை. இந்த விஷயத்தில் இந்த 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 விழுந்து போன இந்த தன்மைகள் அன்பு கூறாதீங்க. ஆனால் இந்த பிளானட்டு அது தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு வைக்கப்பட்டது. ஸோ ஒன்று, எதுக்காக இந்த பூமியை தேவன் நமக்கு இப்போ நான் சொல்கிற விஷயத்தில் எதற்காக நீங்கள் திரும்ப இந்த பூமியை ரீஃபார்ம் தான் பண்ணணுமே ஒழிய, நீங்கள் எஸ்கேப் ஆகிற மனநிலையில் பண்ணப்படுகிற பிரசங்கங்கள் உங்களை கோழைகளாக்கி தேவனுடைய வருகையை தாமதப்படுத்துகிறது. ரொம்ப முக்கியமான வார்த்தை, வருகை தாமதமாகிறது. அதுதான் நீங்கள் பேச போகிறேன். நீங்கள் நான் அந்தி கிறிஸ்து வருவேன், அந்தி கிறிஸ்துன்னு வருவான்னா, அந்தி கிறிஸ்துவும் வரமாட்டான், கிறிஸ்துவும் வரமாட்டார். ஏன்னா நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிற வரைக்கும். பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு இப்படியே ஒன்றுமே செய்யாமல் வச்சுக்கிட்டே இருந்தா. ஏன்னா சகலமும் நிறைவேறி ராஜ்யத்தை கையில் கொடுக்குறப்ப தான் இயேசு வருவாராம். பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்ரு மரணம். அந்த சத்ரு பரிகரிக்கப்பட்ட பிறகுதான் இயேசு வருவார். நீ தான் அந்த பிரசங்கத்தையே பண்ண விட மாட்டேன்றியே, அந்த பிரசங்கத்தை கேட்கவும் மாட்டேன்றியே. மரணத்தை பரிகரிச்சுட்டா அடுத்து இயேசு வந்துடுவார். அதனால தான் பிசாசு மரணத்தை பரிகரிக்கிற சத்தியத்தை பேச விட மாட்டேன்றான். ஆனால் அந்தி கிறிஸ்துவ அதை மட்டும் லேலியா தோத்திரம். வெளிப்படுத்தல அந்தி கிறிஸ்துன்ற வார்த்தை இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு 10,000 ரூபா தரேன். வெளிப்படுத்தல் அந்தி கிறிஸ்துன்றீங்களே, வெளிப்படுத்தல ஒரே ஒரு இடத்துல அந்தி கிறிஸ்துன்னு வார்த்தை வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு 10,000 ரூபா தரேன். வெளிப்படுத்தல அந்த பேரே இல்லை. சரி, இது அப்புறமேட்டு பார்ப்போம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் எழுதாததை நீ நம்புறியே, ஆனால் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் இருக்கப்பா. அதுக்கப்புறம் தானப்பா முடிவு வருது. அதுக்கப்புறம் தானப்பா ராஜ்யத்தை பிதாவின் கையில் ஒப்பு கொடுக்கறதுக்கு இயேசு வராரு. முதல் வருகையில் அவர் செஞ்சு முடிச்சதோடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் 2ஆம் வருகை. உனக்கு 5ஆப்பு புத்தகத்தை வாங்கி கொடுக்கணும், படிப்பே வரல எனக்கு, 6ஆப்பு போகணும். 5ஆப்பு பாஸ் ஆகாமல் எப்படி 6ஆப்பு போவ? முதலாம் வருகையில் இயேசு முடித்ததை நீ சரியான முறையில் பயன்படுத்தாவிட்டால் 2ஆம் வருகையில் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவாய்? வாதையை பேசுகிற, என்ன பேசுகிற, பஞ்சத்தை பேசுகிற, பசியை பேசுகிற, பட்டினியை பேசுகிற, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துருவை பேசுறியா? வரப்போகிற கடைசி கால வாதைகளை பேசுகிற, கடைசி கால வாதை, கடைசி கால போதை, கடைசி கால சத்துரு, கடைசி கால பஞ்சம், கடைசி கால பூகம்பம், கடைசி கால நிலநடுக்கம், இதெல்லாம் பேச தெரிஞ்ச உனக்கு கடைசி காலத்திலே ஜெயிக்கப்பட போகிற சத்துரு மரணம் என்பதை ஏன் பிரசங்கிக்க மறந்தீர்கள் என்று நான் கேட்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து நம்மளை அடிமைத்தன மனநிலையை கொண்டு வருவதற்கு, என் அன்புக்குரியவர்களே,
இந்த பூமியை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பரலோகத்தை நீங்கள் கிஸ் பண்ண முடியாது. ஏன்னா வேதம் சொல்கிறது, இந்த பூமி வானத்தின் வாசல். வானத்தின் வாசல். வாசலில் திருட்டு போயிட உட்கார வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போக முடியுமா? சார், உங்கள் வீட்டு வாசலில் போலீஸ் சீல் வச்சிருச்சு, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் போக முடியுமா? வாசல் தானே சார், அவர் சீல் வச்சுக்கிறட்டும் அப்படின்னு விட்டுருவீங்களா? வாசலில் சீல் வச்சுட்டா வீட்டுக்குள்ளே போக முடியாது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, பூமியை பிசாசிட்ட கொடுத்துருவோம், நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோன்றீங்க. பரலோகத்தோட வாசலே பூமி தாயா. யாக்கோபு சொல்கிறான், இது வானத்தின் வாசல். நான் சொல்லவா, இந்த பூமியை ஏன் பிசாசு கேப்சர் பண்ண விரும்புகிறான் தெரியுமா? இதன் மூலமாய் பரலோகத்துக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு தான் பூமியை அவன் கேப்சர் பண்ணான். ஆதியாம் 3ஆம் அதிகாரத்தில் பிசாசு ஆதாமை ஏமாத்தினதுக்கு காரணம், இந்த பூமியை பிடிச்சி இங்கனக்குள்ளே ஓடுற காவிரி தண்ணீரில் ஒரு குளியலை போட்டுட்டு அப்படியே நேகரால் வந்து ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு அவன் என்ன செய்யலை, இந்த பூமியை கேட்கல. அவனுக்கு நோக்கமெல்லாம் பரலோகம். ஏன்னா அங்கேருந்து அவன் தள்ளப்பட்டவன், மறுபடியும் அங்கே போகணும். அங்கே போகணும்னா அதுக்கு ஒரே வாசல் எது? பூமி. பூமி. பூமியை கேப்சர் பண்ணிட்டா பரலோகத்துக்குள்ளே போயிடலாம். அதனால தான் ஆதாமை ஏமாற்றி அவனுக்கு பரலோகத்தில் இருந்த ஆக்சஸிங்கை இவன் பயன்படுத்தி, யோபு தான் பைபிளில் எழுதுகிற முதல் புத்தகம். யோபுல தேவபுத்திரர்கள் மத்தியிலே, தேவனுடைய சமூகத்தில் தேவபுத்திரர்கள்லாம் நிற்கும்போது சாத்தானும் அவர்கள் மத்தியில் நின்றான். ஹாய் ஹாய் ஹாய்ன்ட்டு நின்ட்டான். எப்படி அவனுக்கு என்ட்ரி கிடச்சிச்சின்னா, நம்ம ஆதாம் கொடுத்துருந்தீங்களே தேவபுத்திரல்னு, ஆதாமுக்கு ஒரு கார்டு கொடுத்துருந்த, தம்பி நீ வரலான்னு. அவன் எப்போ வேணாலும் என் பிதாவோட சமூகத்துக்கு போகலாம். அவன்கிட்ட இருக்க கார்டை அவனை ஏமாற்றி போயிட்டான். எல்லாம் நமக்கு வந்துருச்சுல. அவன் பர்ஸை அடிச்சிட்டான். அடித்தோன்னே பார்க்குறேன், அதில் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள் இருக்கிற தங்கம் வெள்ளி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தூக்கி எறிகிறான். அவனுக்கு அது தேவையில்லை. பரலோகத்துக்கு போகிற என்ட்ரின்னு ஒரு கார்டு இருக்கு பாருங்க, அதை தூக்கிட்டான். அவன் ஃபுல்லாக எதைத்தான் பிடிக்க பார்க்குறான், பரலோகம் தான் என்ட்ராக பார்க்குறான். பூமியை கொடுத்தனால தானேயா பழைய ஏற்பாடு முழுவதும் நம்மை சகோதரர் மீது குற்றம் சுமத்தும்படிக்கு ஒருத்தர் இரவும் போகல அங்கே நின்னான். திரும்ப சொந்த குமாரனை கொடுத்துருத்தானையா, திரும்ப அவனை அடித்து மண்டையில் தட்டி கீழே தள்ள வேண்டிய இருந்துச்சு. இந்த பூமி அசால்ட்டாக நீங்கள் நினச்சனால தான் பரலோகத்துக்குள்ளேயே போய் ஆட்டம் காட்டுக்கிட்டு இருந்தான். மறுபடியும் சொந்த குமாரனை கொடுத்து பூமியை மீட்டு கொடுத்துருக்கிறாரு. திரும்ப இந்த பூமி வேண்டாம்னா எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஏமாத்துத்தனத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த பூமியை எதுக்காக படைச்சார் தேவன்? ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாள் நீங்கள் இப்போ பரலோகம்ன்றது ஒரு தனி பிளானட்டாக இருக்குன்னு போய் தேட போகிறீங்க. கடைசியில் கர்த்தர் அது பூமியோட தாண்டா இருக்குது, கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டாருன்னா, ஐயோ தெரியாதனம் விட்டு போயிட்டோமே நீ என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. என் அன்புக்குரியவர்களே, ஒருத்தன்ட்ட கேட்டான் தேவன் எங்கே இருக்கார்? தேவன் வானத்தில் இருக்காருன்னா. வானம்னா எங்கேயா இருக்கணும்? கை ஊற்றி காமிச்சேன், மேலே தாங்க இருக்காருன்னு. அப்போ உனக்கு மேலே இருக்கார், நீங்கள் கை தூக்குனா, அமெரிக்காவில் இருக்கவன் அவன் என்ன செய்கிறான்? நீ தேவன் மேலே இருக்கான்னு கை தூக்குற. பூமி கீழே இருக்கிறவன் எங்கிட்டு கை தூக்குறான்? அவன் அங்கிட்டு கை தூக்குறான், அந்த சைடு. அப்போ அங்கிட்டு இருக்காரா தேவன், இங்கிட்டு இருக்காரா? என் அன்புக்குரியவர்களே, இந்த பூமியை குறித்து ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்குது. இந்த பூமியை தேவன் அப்படி படைச்சார். அதனுடைய படைப்பு, அதனுடைய அழகு, அதெல்லாம் அவர் படைக்கும்போது மனசில் அவ்வளவு கனவுகளோடு படைச்சார். ஏன்னா மனிதனை அது வானத்தின் வாசல். ஒரு வீட்டை கட்டிட்டு நில வைக்கும்போது எப்படி வைக்கிறீங்க? நில வைக்கிறதுக்கு ஒரு சில சாப்பாடே போடுறாங்க. நல்ல வீடை கட்டிட்டு முன்னாடி போய் ஒன்றுக்கு உப்பு சப்பெல்லாம் நிலைய வைப்பீங்களா? ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு. அதை பார்த்தோன்னே வீடு எப்படி இருக்குன்னு தெரியணும். அப்படித்தான் பரலோகத்துக்கு நிலக்காலே பூமி தான்யா. பூமியை பார்த்தோடனே அதை அமைப்பை பார்த்தோன்னே கும்முன்னு இருக்கையா, வாசலே எப்படி இருக்குண்ணா அப்படி யோசிக்க வேணாமா? நீ வாசலில் 4 குஷ்டரோகியை படுக்க வச்ச மாதிரி அசுத்தாவியகிட்ட கொடுத்துட்டு நான் வீட்டுக்குள்ளே போகிறேன்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ ஒரு மோசமான விஷயம். பூமி அதை சொல்கிறான் அந்த 23.5 டிகிரி சாஞ்சிருக்கு. அது லைட்டாக அந்த 23.5 டிகிரிலேருந்து நிமிர்ந்து இருந்துச்சுன்னா பூமியில் மேலே இருக்க ஏரியா எரிஞ்சிருமா, சுத்தமாக எரிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும். கொஞ்சம் மாறி இருந்தாலே ஒரு 5% பூமிக்கும் சூரியனுக்கு இருக்கிற தூரத்தில்
ஒரு 5% மட்டும் முன்னாடி போச்சு, பின்னாடி வந்துச்சுன்னு முன்னாடி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பூமியே எரிஞ்சு புகையாகி போயிடும். 5% நகட்டினா. ஒரு 5% கொஞ்சம் முன்னாடி நகட்டினோம்னா 900 டிகிரி செல்சியஸ் வெப்பமாக இருக்கிறவங்களாம் பசுவமாயிடும். கொஞ்சம் லைட்டாக அப்படி பின்னாடி எடுத்தோம்னா பூமியை ஃப்ரீஸ் ஆயிரும். எப்படி வச்சுருக்காரு பாருங்க கரெக்டாக. 21 டிகிரி ஆக்சிஜன் நமக்கு வந்து சுவாசிக்க 21% ஆக்சிஜன் நமக்கு தேவை. இது 25% ஆச்சுன்னா வெடிச்சிடும். 11 ஆச்சுன்னா மூச்சு முட்டி செத்துருவாங்க. மனிதனுக்கு தேவையானதை செட் பண்ணி வச்சார். தேவன் அவனுக்கு உருவாக்கின எல்லாமே அவன் வாழ்வதற்கு தேவையான அளவு அதை ரசித்து செய்தார். ஸோ 21% இருக்கிற ஆக்சிஜன் வந்து குறைஞ்சிருச்சுன்னா மூச்சு திணறல் ஏற்படும். கூடிச்சு 25% ஆச்சுனாலே வெடிச்சிடும். என் அன்புக்குரியவர்களே, கார்பன் டை ஆக்சைடு கூடுச்சுன்னா நம்ம எல்லாரும் என்ன ஆயிரும், ஹீட் ஓவர் ஆயிரும், நம்ம அழிஞ்சிரும். கார்பன் டை ஆக்சைடு குறைஞ்சிருச்சுன்னா தாவரங்கள்லாம் அழிஞ்சிரும். எல்லாத்தையும் தேவன் அழகாக வச்சிருக்கிறார். புவியீர்ப்பு விசையை மட்டும் எடுத்துட்டாருன்னா பூமி சுற்றிட்டு இருக்க ஸ்பீடில் அம்பட்டும் உள்ளே இருக்கிறவங்களாம் வெளியே தூக்கி எரியப்பட்டுருவாங்க. ஆமாம், இது எப்படின்னா வந்து நீங்கள் வந்து ரோலோ காஸ்டரா அதில் வந்து பெல்ட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த பெல்ட்டை கழட்டி விட்டான்னா அவன் ஆளுக்கு ஒரு திசையில் பறந்துடுவான். அப்போ அந்த பெல்ட்டு மாதிரி தான் புவியீர்ப்பு விசை வச்சுருக்கிறாரு. அது சுற்றிக்கிட்டு இருக்கும்போது மக்கள் வந்து வெளியே எரியப்படாமல் இருக்கிறாங்க. இப்படிலாம் படைத்த இந்த உலகத்தை மனுஷனுக்காக படைத்ததை சரியில்லை. இவங்க மனநிலை என்னென்னா, சரியில்லைன்ற முடிவை தேவன் எடுத்திருந்தாருன்னா ஆதாமை அழிச்சிட்டு புதைச்சிட்டு வேறு ஆதாமை படைச்சிருப்பார். ஆனால் தேவன் என்றைக்குமே ஒன்று சரியில்லைன்னு தூக்கி எறிகிறவர் கிடையாது. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் ஒருத்தனை படைச்சிட்டார்னா அவன் விழுந்தே போனாலும் மறுபடியும் அவனையே எடுத்து இந்த பூமியில் ஆளுகை செய்ய வைக்கிற தேவன். இந்த உலகத்தோடு உங்களுக்கு இருக்கிற தொடர்பு ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் இது வானத்தின் வாசல். என் அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 115:16 என்று நினைக்கிறேன். 115:16 நான் வாசிக்கிறேன். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுப்புத்திரனுக்கு கொடுத்தார். ஸோ என்ன சொல்கிறேன், இந்த பூமியை தேவன் மனுஷனுக்கு இன்னும் படைச்சாராம். வானங்கள் அது கர்த்தருடையது. நீ என்னடான்னா உனக்கு கொடுத்த ஒரு சில பிள்ளைங்க இருக்குது, அவனுக்கு கொடுத்த விளையாட்டு பொருளை உடைச்சிட்டு அடுத்து நீ என்ன வச்சுருக்க, ஏன் இதை உடைக்க வரியா, நீ உனக்கு கொடுத்ததை உடைச்சிட்ட, இப்போ ஏன் இதை உடைக்க வரியா? வானங்கள் கர்த்தருடையது, பூமி மனுப்புத்திரன் கொடுத்தாரு. ஆனால் இந்த பூமிக்கு வானத்துக்கு ஒரு தொடர்பு இருக்குது. இது வானத்தின் வாசல். இது நீங்கள் அசட்டையாக நினைக்கக்கூடாது. இந்த உலகத்தை வந்து கசங்கின பேப்பர் மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போக உங்களுக்கு உரிமை கிடையாது. காரணம், இயேசு ரத்தம் சிந்தினது இந்த பூமிக்காக. முக்கியமான வார்த்தை, இந்த செய்தியில் மறக்கக்கூடாத வார்த்தை. இயேசு ரத்தம் சிந்தினது இந்த பூமிக்காக. மனுஷன் பாவம் செஞ்சப்ப பூமி பிசாசு கைக்கு போயிடுச்சு. கர்த்தர் சொல்கிறாரு ஆதாமை பார்த்து, இந்த பூமியை நீ சபிச்சிட்டடா அப்படின்னு சொல்லலை, இந்த பூமியை நான் சபிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலை, இந்த பூமி அவன் கையில் கொடுத்துட்டீல, கொடுத்ததுனால இனிமேல் இந்த பூமி சபிக்கப்பட்டு தாண்டா இருக்கும் அப்படின்றார். பிசாசு கைக்கு போனதுனால இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். பூமியில் நினைக்கப்பட்ட சூரியன் சந்திரன் அத்தனையும் சபிக்கப்பட்டதாய் மாறியது. இது எல்லாவற்றையும் மாற்றி மறுபடியும் மனிதனை ஆதாம் ஏவாளை பொழுது பூமியிலே ஆளுகை செய்து பரலோகத்தோடு இணைக்கப்பட்ட பூமியாய் இந்த பூமி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொந்த குமாரனை அனுப்பினார். அவர் வந்து ரத்தத்தை சிந்தி இந்த பூமியை மறுபடியும் மனிதனுடைய கையில் என்ன செய்கிறாரு, ஆளும்படிக்கு கொடுக்குறாரு. இவன் என்ன செய்றான், திரும்ப இதை வாங்கிட்டு இது வேண்டாம், எங்களுக்கு இது வேண்டாம், நாங்கள் உங்கள் ஏரியாவுக்கு வரலான்னு இருக்கிறோம், என் ஏரியாவுக்கு வரணும்னா கூட நீ அந்த வாசலில் தான் வரணும். நீ ஹலோ, நீங்கள் பரலோகத்துக்கு என்ட்ராகணும்னா பூமி தான் வாசல். அதை மறந்துடாதீங்க. இந்த பூமியை அற்பமாக நினைக்க வைக்கிற பிரசங்கங்கள் மீது ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பரலோகத்தில் 4 ஜீவன் 24 மூப்பர்கள் சொல்கிறாங்க, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர்,
நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இந்த பாரியா, பரலோகத்தில் இருக்கிறவங்களே வந்து பூமியில் அரசாள போகிறோம்னுக்கிட்டு இருக்கிறான். நீ என்னடான்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்கிற புதிய பாட்டை பாடினார்கள். அப்போ பழைய பாட்டு என்ன? நாங்கள்லாம் பரலோகத்துக்கு போயிடுவோம். இது பழைய பாட்டு. பூமியிலே ஆளுவோம், இது புது பாட்டு. அன்புக்குரியவர்களே, என்றைக்கு சபையானது நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று பாட துவங்குகிறதோ அன்றைக்கு தான் சபையானது புதிய பாட்டை பாடுகிறது. அந்தி கிறிஸ்து, 666, வலு சர்ப்பம், கள்ள தீர்க்கதரிசி, இது பழைய பாட்டு. இவங்க அத்தனை பேர்ட்டை அடி வாங்குறதுக்காக சபையை தேவன் வைக்கல. அத்தனையும் மாற்றி இந்த பூமியிலே அரசாளும்படிக்கு கர்த்தர் தம்முடைய சொந்த ரத்தத்தை இந்த பூமியில் சிந்திருக்கிறார். திரும்ப திரும்ப இந்த பழைய பாட்டை பாடாதீங்க. அம்புலி மாமா கதைகள். சார் எதுக்கு சார் பயம்? ஃபஸ்ட்டு கம்மிங்கை சரியாக புரிஞ்சுக்கிட்டவன் செகண்ட் கம்மிங்கில் எதுக்கு பயப்படணும்? அதான் என் கேள்வி. செகண்ட் கம்மிங்க்கு பயமுறுத்துறவன் எல்லாம் என்னன்னா, அவன் ஃபஸ்ட்டு கம்மிங்கிலே ஒன்றும் சரியாகலைன்னு அர்த்தம். அதுக்கு தான் சொல்கிறது, சிலுவையின் பிரசங்கத்தை கேளு, சிலுவை பிரசங்கத்தை கேளு. சிலுவை பிரசங்கம் பண்ணிட்டீங்கன்னா நீ வெளிப்படுத்தல் படிக்கும்போது இழுவை நமக்கு என்ன செய்யாது? வராது. வெளிப்படுத்தல் இழுவை வருதுனாலே சிலுவை சரியாக உள்ளே போகலன்னு அர்த்தம். என் அன்புக்குரியவர்களே, அதனால சிலுவையில் அறையப்பட்ட இயேசு சிலுவையிலே செய்து முடித்து புரிந்து கொள்ளும்போது வெளிப்படுத்தல் படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நேற்று தான் வாசிக்கும்போது இயேசு வருகிறார்ன்றீங்க. இயேசு வர்றாரா போகிறாரா? எனக்கு புரியல. இரண்டாம் வருகையா, செகண்ட் கம்மிங்கா, செகண்ட் கோயிங்கா? சொல்லுங்கங்க. செகண்ட் கம்மிங் அப்படின்னா அவர் தான் இங்கே வராரு. இவன் செகண்ட் கோயிங்கிறான். என்னையா சொல்கிற? கம்மிங்னா வரதானே செய்கிறாரு. கோயிங்கா கம்மிங்கா? இதுலேயே குழப்பம் இருக்குது. கம்மிங்கா கோயிங்கா? கம்மிங்னா என்ன? அவர் வரப்போகிறாரு. பூமியில் நாங்கள் அரசாளுவோம் என்கிற புதிய பாட்டை பாடினார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் கிருபையாய் உங்கள் மனக்கண்களை திறந்து புதுப்பாட்டை பாட வைப்பாராக, புதுப்பாட்டை பாட வைப்பாராக. அப்போ நல்லா கவனிங்க. இந்த பூமியில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் கடைசி கால அடையாளம்னு சொல்லிட்டு, அப்புறம் இது கடையில் எங்களை காப்பாற்றுக்கன்னு ஒரு ஜபத்தையும் இடையில போட்டுட்டு, அதனால் இந்த உலகம் அழியத்தான் போகுது, உலகம் அழியத்தான் போகுது, இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாம் செத்துருவாங்க, ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, இந்த உலகம் அழிஞ்சிரும், ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க. என்ன சொல்கிற நீ? பிரசங்கத்தில் அழிஞ்சிரும்ன்ற, ஜபத்தில் காப்பாற்றுங்கன்ற. இல்லை எனக்கு புரியலப்பா, ஆனால் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் வர அழிவுகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை மீட்டு இந்த பூமியை புது எருசலேமாய் மாற்றுவதற்காக தேவன் தம்முடைய பிள்ளைகளை எழுப்பி கொண்டிருக்கிறார். அதனால தான் புது எருசலேம் இறங்கி வருகிறதை கண்டேன். வந்துருச்சுன்னு சொல்லலை, வரப்போகுதுன்னு சொல்லலை, கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறார் பாருங்க. வந்துக்கிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னு என்ன ஆகிட்டு இருக்கு? புது எருசலேம் உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கும் விஸ்தாரப்படுத்துவதற்கும் தான் தம்முடைய சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பி ரத்தம் சிந்தினார். அப்போ ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து கர்த்தர் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆதாம் ஏவாள், ஆதாமை பார்த்து ஆண்டுகள்னு சொல்லலை, ஏவாளை பார்த்து ஆண்டுகள்னு சொல்லலை, ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டார். ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன அக்கௌண்ட் போட்டார்? ஜாயிண்ட் அக்கௌண்ட். அதாவது நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஒருத்தர்கிட்ட காசு 2 பேருக்கு சேர்த்து உங்கள் கூட இன்னொருத்தர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டு ஒரு 10 கோடி ரூபா போட்டிருக்கேன்னா, நீங்கள் அவர் கையெழுத்து இல்லாமல் நீங்கள் 1 ரூபா கூட எடுக்க முடியாது. உங்கள் கையெழுத்து இல்லாமல் அவரும் 1 ரூபா கூட எடுக்க முடியாது. 2 பேரும் கையெழுத்து போட்டால் தான் அது என்ன செய்யும்? அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு ரிலீஸ் ஆகும். அப்போ இந்த கணவன் மனைவி இருவரும் எப்போ ஒருமனப்படுறாங்களோ அப்போ தான் ஆளுகையை ஆரம்பிக்குது. கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பிசாசுக்கு தான் ஆளுகை நடக்கும் வீட்டுக்குள்ளே. அதுதான் பைபிள் சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்களுடைய எரிச்சல் தனியட்டும். அடுத்த வசனம், பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். ஒரு மனம் உடையும் போது ஆளுகை போயிடும், ஆனால் ஒரு மனம் வரும்போது ஆளுகை வருது. ஏன்னா இந்த ஆளுகை கீழ்ப்படுத்துவது, நிரப்புவது, பெருக்குவது என்கிற முதலாம் ஆசீர்வாதம்
கணவன் மனைவி இருவரும் இணையும் போது தான் செயல்பட ஆரம்பிக்கும். இதுதான் சத்தியம். இப்போ நேற்று நான் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஊழியர் சொன்ன வார்த்தை, அப்படித்தான் சபையானது கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கிறது. அப்போ உன்னதங்களில் அவரோடு கூட நாம் உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மணவாளன் பக்கத்தில் மணவாட்டியாக உட்கார்ந்துருக்கிறோம். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஆதாம் இல்லாமல் ஏவாளால் ஒன்று செய்ய முடியாது, ஏவாள் இல்லாமல் ஆதாமால் ஒன்று செய்ய முடியாது. ஆதாம் ஏவாள் 2 பேர் சேர்ந்தால் தான் ஆக்டிவேஷன் நடக்குது, பவர் ஆக்டிவேட் ஆகுதுன்னா அப்படித்தான் மணவாளனாகிய இயேசுவும் மணவாட்டியாகிய சபையும் இணையும் போது, மணவாளன் செய்து முடித்த அடிப்படையிலே மணவாட்டியாகிய சபை இயங்கும் போது இந்த பூமியில தேவனுடைய ஆளுகை வருகிறது என்று நான் சொல்லுகிறேன். ஆளுகை வருகிறது என்று நான் சொல்லுகிறேன்.